ஜூன் 26 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கிற்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்து விளக்கு ஏற்றுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலவும். ஆனி மாதம் அமாவாசை முடிந்து கொண்டாடப்படக்கூடிய ஆஷட நவராத்திரி. இந்த 9 நாளும் வராகியை வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக வீட்டில் வராகியை நினைத்து வீட்டில் பூஜை செய்யலாம். நவராத்திரி 9 நாட்களிலும் அன்னையை வழிபாடு செய்தால் தீராத துன்பங்கள் விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். அதே மாதிரி வராகி வழிபாடு செய்யாதவங்க வீட்டில் நித்திய விளக்கு ஏற்றுவீங்கல்ல, தினமும் மாலை நேரத்தில் 6:30 விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணுங்க. விளக்கிற்கு அடியில் வெற்றிலை, செம்பருத்தி இலை, அப்படி இல்லைன்னா கற்பூரவள்ளி இலை, இந்த 3ல் ஏதாவது ஒரு இலையை நீங்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. வெற்றிலை எடுத்தால் 2 வெற்றிலை, செம்பருத்தி இலை எடுத்தால் 2 செம்பருத்தி இலை. இந்த மாதிரி நீங்கள் இரட்டைப்படை எண்ணிக்கையில் எடுத்து விளக்கிற்கு அடியில் வைத்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வம் கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும், அந்த அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி நீங்கள் வராகி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தீப சுடரில் அன்னை ஆவாகனம் செய்து உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாள் அப்படின்றது நம்பிக்கை. ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு தினமும் 9 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா 27 முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஆஷட நவராத்திரி வழிபாடு செய்கிற பழக்கம் இல்லை, கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தினமும் நித்திய விளக்கு ஏற்றுகின்ற விளக்கிற்கு அடியில் நான் சொல்லக்கூடிய இலையை வைத்தும் வழிபாடு பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது.